இன்றைக்கி நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாத்திரை இன்சுலினும் ஒழுங்காக தான் போட்டுட்ருப்பாங்க. ஒழுங்காக போட்ட பிறகு கூட இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்து பாருங்கள். ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, கரெக்ட் தானே? ப்ரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனை, கிரியாட்டினின் பிரச்சனை, கண்ணு குருட்டு பிரச்சனை, கண் பார்வை இல்லை பிரச்சனை, பக்கவாதம் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸு, வேறு என்னது, ஆண்மை குறைவு. அப்படியே படித்து பாருங்கள், துள்ளிட்டு பாருங்கள். ஆண்மை குறைவு கரெக்டு தானே? நேரம் வைக்கணும். ஆண்மை குறைவு கரெக்ட் பாருங்கள், கரெக்ட் தானே? ஆண்மை குறைவு பிரச்சனை என்னது? கால் மரத்து போவது, காலில் ஆறாத புண், கரெக்டு தானே? காலில் மரத்து போது காலில் ஆறாத புண். இந்த மாதிரி நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரையும் இன்சுலினும் அவங்க ஒழுங்காக எடுத்த பிறகு கூட இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. என்னைக்கு அது யோசிச்சு பார்த்தீங்களா? மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டு வரக்கூடாது இல்லை, கரெக்ட் தானே? அது ஏன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பில் வெடிப்பு பார்த்துறீங்களா? மாத்திரை ஒழுங்காக போட்டிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நல்லா பாருங்கள். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா எப்படி? முழுமையாக சரி பண்ணணும்னா அதுக்கு கரெக்டு ட்ரீட்மெண்ட்டு, பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாமல், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூடும் நாளைக்கு குறையும், நாளைக்கு கூட இன்றைக்கி குறையுமே தவிர நோய் நிரந்தரமாக குணம் அடையாது அப்படின்னு யார் சொன்னான்னா மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். புத்தகமே சொல்லியாச்சு. வேறு என்ன வேணும்? அப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்ணணும். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணா இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி நான் சொல்லலை, அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வருஷம் மாத்திரை போட்டுட்ருக்கீங்கன்னு. கரெக்டு தானே? வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும்.